வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பணியிலிருந்து ஓய்வு என்பது முடிவு என்பதாக கருதாமல் புதிய பொறுப்புகளின் தொடக்கமாக கருத வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ரயில்வே துறையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கடந்த 11 ஆண்டுகளில் $942 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளில் 3 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்லாண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷா ராணி பருவா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் வழங்கியதன் மூலம் இது உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் முதலீடு அதிகரிப்பதுடன் வேலைவாய்ப்பும் பெருகும் என்று கூறியுள்ளார். இத்திட்டம் வர்த்தகம் புரிவதை எளிதாக்கும் என்றும் சரக்கு போக்குவரத்து மற்றும் சேவைத் துறைகளுக்கு சிறந்த வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் தூய்மை எரிசக்திக்கு ஊக்கமளிக்கும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் அப்பகுதிகளில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வடகிழக்கு பிராந்தியங்கள் இத்திட்டத்தின் மூலம் பெரும் பயனடையும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பணியில் இருந்து ஓய்வு என்பது முடிவு என்பதாக கருதாமல் புதிய பங்களிப்பு மற்றும் பொறுப்புகளின் தொடக்கமாக கருத வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள 59 உறுப்பினர்களுக்கு நேற்று அவையில் பிரியாவிடை அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், ஓய்வு பெறும் உறுப்பினர்களின் புதிய பங்களிப்பு என்பது புதிய உறுப்பினர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பதாக தெரிவித்தார். அதேவேளையில் ஓய்வு பெறவுள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் கிடைத்த அனுபவம் அடுத்த தலைமுறை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டி ஊக்கமளிக்கக்கூடும் என்றும் கூறினார். ஓய்வு பெறவுள்ள உறுப்பினர்களின் அனுபவத்தால் அவை பெரும் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் சமூகங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவை விவாதங்களில் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். ஒருவர் ஓய்வு பெற்றாலும் அவரது செயல்களால் ஏற்பட்ட நன்மைகள் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ரயில்வே துறையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கடந்த 11 ஆண்டுகளில் $942 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அதிவிரைவு ரயில், சரக்கு போக்குவரத்து மற்றும் பயணிகள் சேவை ஆகியவற்றுக்காக சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ரஷ்யா, ஸ்பெயின் நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் 26,000 கோடி ரூபாய் அளவிற்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் மற்றும் முக்கிய உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் மற்றும் இதர உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்திற்கு இன்று 48 விமானங்களை ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் இயக்க உள்ளன. ஜெட்டா, மஸ்கட் நகரங்களுக்கான வழக்கமான சேவைகளும் இதில் அடங்கும். தில்லி, மும்பையிலிருந்து தலா ஒரு விமானத்தை இரு மார்க்கங்களிலும் ஏர் இந்தியா நிறுவனம் இயக்க உள்ளது. தில்லியிலிருந்து ரியாதிற்கு 2 விமானங்களை இரு மார்க்கத்திலும் ஏர் இந்தியா இயக்க திட்டமிட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியாவுக்கு 30 சிறப்பு விமானங்களும் இயக்கப்பட உள்ளதாக ஏர் இந்தியா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் பெங்களூரு, ஹைதராபாத், கோழிக்கோட்டிலிருந்து விமானங்களை இயக்க உள்ளது. மஸ்கட்டிலிருந்து தில்லி, கோழிக்கோடு, மும்பை நகரங்களுக்கு 6 விமானங்களை அந்நிறுவனம் இயக்க உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்ப
சேர்க்காதே, பல்லை இழிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே, வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே, ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. தமிழக கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களின் உள்பகுதிகள் ஆகியவற்றில் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை வரும் 22ஆம் தேதி வரை படிப்படியாக குறையும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டத்திலும் நள்ளிரவு கனமழை பெய்தது. கடும் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் இந்த மழை காரணமாக மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. கத்திரி வெயில் துவங்குவதற்கு முன்பே வெயில் சதம் அடித்ததால் பகல் நேரங்களில் கடும் அனல் காற்றும் வீசியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக திடீரென பலத்த மழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அனல் காற்றால் தவித்து வந்த மக்கள் இந்த திடீர் மழையினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூரிலிருந்து மோகன். இருவரிச் செய்திகள். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் நாடுகளில் உள்ள எரிசக்தி தளங்களை தாக்க உள்ளதால் அப்பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறுமாறு ஈரான் ராணுவம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் டித்வா புயலால் சேதமடைந்த சிலாவ் துடுவாபா சாலை பகுதியில் இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட பாலம் நேற்று திறக்கப்பட்டது. உகாதி, சுக்லாதி, குடி படாவா, செட்டிச்சந்த், நவ்ரே, சஜீபு செய்ரோபா பண்டிகைகளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் மின்சார வாகனங்களை வாங்கி நுகர்வோருக்கு அளிக்க வேண்டிய நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மானியத் தொகை விரைவில் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 4,52,000 ரூபாய்க்கான உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் சம்பந்தப்பட்டவர்களிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனைகளில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5,24,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 34 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகரில் 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுரை திருமங்கலம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பொதுமக்களுக்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அணைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை ஆட்சியர் திருமதி சந்திரகலா ஆய்வு செய்தார். ரயில் தண்டவாளங்கள் அருகே குப்பைகளை எரிப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று சென்னை ரயில்வே கோட்டப்பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆர்லாண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷா ராணி பருவா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 21-19 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் அமாலி ஷூல்ஸை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர், ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 21-15, 21-9 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ரித்விக் போலிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்க இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பணியிலிருந்து ஓய்வு என்பது முடிவு என்பதாக கருதாமல் புதிய பொறுப்புகளின் தொடக்கமாக கருத வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ரயில்வே துறையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கடந்த 11 ஆண்டுகளில் $942 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளில் 3 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்லாண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷா ராணி பருவா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.